காவல்துறை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திருவாடானை தொகுதி எம்எல்ஏ கருணாசுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை தற்போது நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். கருணாஸ் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது கருணாஸ் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வரை காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன கோகுல்? நிச்சயமாக விக்னேஷ், கைது செய்யப்பட்ட கருணாஸ் மற்றும் செல்வநாயகம் என்ற 2 நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து நீதிபதி முன்பு விசாரணையானது நடைபெற்றது. கொலை முயற்சி வழக்கு, அதாவது மொத்தம் 7 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 307 என்ற கொலை முயற்சி வழக்கில் எந்தவித ஒரு முகாந்திரமும் இல்லை, நான் யாரையும் தாக்கவில்லை, எந்தவித ஒரு கொலை முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்ற ஒரு வாதத்தை கருணாஸ் தரப்புடைய வழக்கறிஞர் தரப்பில் வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் 307 செக்ஷன் 307 இந்த வழக்கிலிருந்து நீக்குவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். அதனை அடுத்து 307 என்ற செக்ஷன் இந்த இதிலிருந்து நீக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் காவல்துறையினர் புழல் சிறையில் அடைப்பதற்காக கருணாஸ் மற்றும் செல்வநாயகம் மொத்தம் 2 நபர்களை தற்பொழுது அழைத்து சென்றுள்ளார்கள். இந்த வழக்கு விசாரணையானது எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற 13வது நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத் முன்பு நடைபெற்றது. ஒரு அரை மணி நேரமாக நடைபெற்ற இந்த வாதத்தில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து பாதுகாப்பாக புழல் சிறையில் அடைப்பதற்காக கருணாஸ் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அக்டோபர் 5ஆம் தேதி வரை திருவாடானை தொகுதி எம்எல்ஏ கருணாசுக்கு நீதிமன்ற காவலை விதித்து நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். கோகுல், தற்போது ரத்து செய்யப்பட்ட அந்த கொலை முயற்சி வழக்கை தவிர்த்து மீது என்னென்ன பிரிவுகளில் கருணாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்க கோகுல். நிச்சயமா கடந்த 16ஆம் தேதி வல்வர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தின் போது முதலமைச்சரை அவதூறாக பேசியது, காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசியது, சாதி ரீதியாக ஒரு கலவரம் ஏற்படும் வகையில் பேசியது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல கொலை முயற்சி 307 இந்திய தண்டனை சட்டம் 307 என்ற பிரிவு, கொலை முயற்சி என்ற ஒரு பிரிவு. அந்த பிரிவில் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர் ஆயுதங்களாலோ கையாலோ ஒருவரை தாக்கியிருக்க வேண்டும், அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலேயே அது கொலை முயற்சியாக பார்க்கப்படும். கொலைக்கு திட்டம் தீட்டியதோ அல்லது கொலை மிரட்டல் விடுக்கும் தோணியில் பேசியதோ இல்ல, ஏற்கனவே காவல்துறை சொன்னது அவர் கொலை செய்துவிட்டு வந்தால் தான் அடைக்கலம் கொடுப்பதை போன்று அவர் பேசியுள்ளார். அந்த அடிப்படையிலேயே 307 என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தெரிவித்தார்கள். ஆனால் அது போன்ற ஒரு காரணத்திற்காக கொலை தொடர்ந்து பேசலாம் கோகுல். கருணாசின் வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேசிய ஹச்சிராஜா அவர்களை கைது செய்ய முடியாத இந்த அரசு அண்ணன் கருணாஸ் தேவர் அவர்களை கைது செய்து இப்பொழுது சிறைக்கு தள்ளி இருக்கிறது. இது எங்களுக்கு பின்னடைவு கிடையாது, என்றென்றைக்கும் எங்களுக்கு முன்னேற்றமே இந்த வழக்கை பொறுத்தவரை. கொலை முயற்சி செய்ததாகவும் சாதிய வன்முறையை தூண்டியதாகவும் அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. அவர் இந்த வழக்கை பொறுத்தவரை பொய்யான வழக்கை தன்னுடைய சமுதாயத்தின் மீது போட்டிருக்கிறார்கள் என்று கூறிதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதுவும் எந்தவிதமான ஒரு வன்முறையும் இல்லாமல் ஜனநாயக முறையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். அதற்கான ஒரு எந்தவிதமான அவர் ஒரு எம்எல்ஏ என்று கருத்தில் கொள்ளாமல் அவரை கைது செய்து இந்த அரசு அவரை மத்திய கைக்கூலி அரசு அவரை கைது செய்து உள்ளே அடைத்திருக்கிறது. மிகவும் கண்டிக்கத்தக்கது. அழகிரி வழக்கறிஞர்.